அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை மைவிழியார் மனையகல். விலைமாந்தர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த பொருளை உணர்த்தும் ஒரு சிந்தனை தூண்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். மணிச்சோலை என்னும் ஊரில் பாலு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நல்ல புத்தியும் திறமையும் இருந்தாலும் தவறான நண்பர்களின் தூண்டுதலால் விலைமாந்தர் வசிக்கும் இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் அது சிறிது மகிழ்ச்சியை தருவது போல இருந்தது. ஆனால் நாளடைவில் அவன் பணமும் மதிப்பும் குறையத் தொடங்கின. வீட்டிலும் சமூகத்திலும் அவனுக்கான மரியாதை மெல்ல மெல்ல குறைந்தது. ஒரு நாள் பாலு ஒரு பெரியவரை சந்தித்தான். அவர் பாலுவிடம், மகனே, அழகில் மயங்கி தவறான வழியில் சென்றால் வாழ்க்கையே வழிதவறிவிடும். சுய கட்டுப்பாடே மனிதனை உயர்த்தும் என்று அறிவுரை கூறினார். அந்த வார்த்தைகள் பாலுவின் மனதை மாற்றின. அவன் தவறான பழக்கங்களை விட்டுவிட்டு நல்ல வேலை, நல்ல நட்பு என்று வாழ்க்கையை நேர்மையான பாதையில் செல்ல ஆரம்பித்தான். காலப்போக்கில் அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: தவறான ஆசைகளும் பழக்கங்களும் வாழ்க்கையை வீழ்ச்சியடைய செய்யும். அதற்கு இடம் கொடுக்காமல் நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.